இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுது. வாசம் பண்றது பெருசல்ல, அந்த ஒரு மனத்தோடு இருக்கணும், அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் இந்த கூடைக்கு வரணுங்கிறது உண்மையா கர்த்தர் காட் நோஸ் எவ்ரிதிங் ஆசைப்படல. ஆனா வர்றவங்க ஒரு மனதா இருக்கணும், ஒரு விசாரிக்கணும், ஒரு பார்த்து அவங்க சூழ்நிலை அறியணும், அவங்களுக்கு அதை ஜெபம் பண்ணணும், அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அது எங்கேயா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கில் இறங்கும் நல்ல தைலத்திற்கும் ஏர்மோன் மலையிலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்ப அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். அப்ப ஆசீர்வாதமும் ஜீவனும் எங்க இருக்குது? எங்க ஒரு மனத்தோடு கூடுறாங்களோ அங்க ஆசீர்வாதம் இருக்கு, அங்க ஜீவன் இருக்கு. எங்க ஒரு மனம் இல்லாத ஒரு ஊழியர் கூட நடக்குதோ அங்க ஆசீர்வாதமும் இருக்காது, ஜீவனும் இருக்காது. ஜீவன் இல்லைன்னா செத்து போச்சு, அவ்வளவுதானே. இன்னும் கர்த்தர் எதை விரும்புகிறார்? ஒருமித்து வாசம் பண்ணுவது. அது நன்மையானது, இன்பமானது. கர்த்தருங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். பைபிள்ல பாருங்க, எங்கெல்லாம் ஒரு மனம் இருந்துச்சோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் வந்தது, தேவ மகிமை வெளிப்பட்டது. 2 நாளாகும் 5:13 அதுல பாருங்க 125 பிரிஸ்ட் ஒருமிக்க ட்ரம்பட் வாசித்தாங்க. எப்படி ஊதுனாங்க? அதுலயும் இந்த ட்ரம்பட் ப்ளோ பண்றது கூட ஒரே மாதிரி பண்றாங்க, ஒருமித்து. இதுல 2 காரியம். ஒருமித்து ஊதி ஏக சத்தம். எந்த குடும்பத்தில் ஏக சத்தமா ஒருமித்து இருக்கிறீங்களோ கர்த்தரங்களை ஜீவனை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எந்த ஊழியத்துல ஒருமிக்க ஊதி அந்த ஒரு மனத்தோடு ஏகமா இருக்கிறீங்களோ கர்த்தர் ஜீவனை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எந்த திருச்சபையில ஒரு மனம் இருக்கிறதோ, ஏக மனம் இருக்கிறதோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஜீவனை வைத்திருக்கிறார். அது அப்படி தலைகளை போட்டா என்ன வந்துடும்? எங்க ஒரு மனம் இல்லையோ என்ன அந்த கூடுகை வேஸ்ட். வயிறு நிறைய சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், அல்ல கறிச்சோறு சாப்பிடலாம், பட் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. அப்போ ஒரு மனம் தேவை. அப்போ அங்க என்ன நடந்தது? கர்த்தருடைய விடைய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது, அவருடைய மகிமை வெளிப்பட்டது. உங்க ஆலயத்துல தெய்வ மகிமை வெளிப்படணுமா? அந்த மேகம் மூடணுமா? ஒரு மனம் தேவை. ஊழியருக்குள்ள ஒரு மனம் தேவை, எல்டர்ஸ்குள்ள ஒரு மனம் தேவை, திருச்சபை விசுவாசிகளை ஒரு மனம் தேவை. ஒரு மனதா எல்லா காரியங்களிலும் ஒரு மனையா இருக்கும். அப்புறம் இந்த சகோதரி ஜோபன் கூட சொன்னாங்களா, எங்கே 2 பேர் 3 பேர் அவங்க நடுவில் இருக்கிறேன். நாம் என்ன நம்ம சொல்றோம்? நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் பதில் சொல்வார். அப்படி இல்லை, அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. வித்தின் பிராக்கெட் கண்டிஷன் சப்ளை என்ன சொல்லுது? பூமியில 2 பேர் ஜெபம் பண்றீங்க, ஒரு மனம் இருந்தால் பரலோகம் சாங்ஷன் பண்ணும். இல்ல 5 மணி நேரம் கூடுக ஆண்டவர், அப்படியா? 7 மணி நேரம் கூடுக, அப்படியா? 12 மணி நேரம் கூடுக, தோத்துறோம். இப்ப என்ன பண்ணன்ற? எங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் ஒரு மனத்தோட வந்தீங்களாடா? ஒரு குற்றச்சாட்டிட்டு தானே வந்தீங்க, ஒரு புறம் பேசிட்டு தானே வந்தீங்க, ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரர் குறை பேசிட்டு தானே வந்தீங்க. ஒரு மனம் இல்ல, ஜெபத்து பதில் வேணுமா? இல்ல எனக்குள்ள ஆவியான ஒரு இதுல சொல்றேன். ஏன்னா நிறைய இடத்துல ஜெபம் பண்றாங்க, ஒரு மனம் இல்லை. சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வருங்க. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துல 2:1 பெந்தேகோஸ்தே, அதாவது சபை துவங்கப்பட்டது இந்த நாளில். பெந்தேகோஸ்தே மீன்ஸ் 50th day. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனம். 3 வருது, என்ன சொல்லுங்க? எல்லாரும் ஒரு மனம், ஓரிடம். சபை துவங்கியது, எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் துவக்கம் புதிய ஏற்பாட்டில் இதுதான் என்று எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அப்போ எழுப்புதல் வரணும்னு என்ன செய்யணும்? அந்த ஊர்ல இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு இடத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊருக்கு இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்ஸ் மீட்டிங்? எழுப்புதல் எப்படி வரும்? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ஐ டோன்ட் பாதர் அபௌட் ஃபேஸஸ். எனக்கு சான்ஸ் வேணுங்கிறதால எனக்கு கவலையே இல்லை. ஆண்டவரை தான் பார்த்தாரு. நாங்க யூடியூப் சேனல் துவங்கிட்டாரு. நீங்க கூப்பிடுறீங்களே, டெய்லி என்னோட சத்தம் வரும் யூடியூப். தயவுசெய்து இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்க, பிறருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு. ஏன்னா ஊழியக்காரங்களை தான் டார்கெட் பண்றோம். அப்போ எழுப்புதல் வரணுமா? எழுப்புதலுக்கு யாரெல்லாம் கை கூக்குறீங்களோ எல்லாரும் ஒன்று சேரணும். ஒரு மனம் ஓரிடம் வந்தா கண்டிப்பா எழுப்புதல் வரும். வேதத்தின் பிப்ளிக்கலா நான் பேசுறேன். இன்னைக்கு அநேக இடங்களிலே
திருச்சபை பிரிந்திருக்கிறது. தனக்கு தானே விரோதமா பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம்? அப்ப தனக்கு தானே விரோதமா பிரிந்திருக்கிற ஊழியர்கள் பாழாயிரும். அவ்வளவுதான். ஊழியக்காரன் ஒருத்தவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா பாழாயிடும். ஆண்டவர் பேச சொன்னதை பேச. அப்போ இன்னைக்கு எழுப்புதல் தாமதம், பிரிவு, ஊழியர்கள் ஒருத்தர் பிரிவு, ஒருவர் ஒரு குறை சொல்லுகிறது, முறுமுறுக்கிறது.